இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடு 4 சென்ட்டில் நச்சுன்னு ஒரு வில்லா டைப் பங்களா. ஆமாங்க, மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு உங்களுக்கு கான்டெம்பரரி பாதி ட்ரெடிஷ்னல் மீதி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK லக்ஸூரியஸான வில்லாங்க. 17க்கு 28 அப்படிங்கிற சைஸில் பார்ஸாக பண்ணியிருக்காங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்க. வெல்கம் பேக் டு மை ஹோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடு 4 சென்ட்டில் நச்சுன்னு ஒரு வில்லா டைப் பங்களா. ஆமாங்க, மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு உங்களுக்கு கான்டெம்பரரி பாதி ட்ரெடிஷ்னல் மீதி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK லக்ஸூரியஸான வில்லாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க்கில் சாண்டில் கலரும் அதே ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி லைட் கிரே டார்க் கிரே அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் பெயிண்ட் பண்ணி ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பண்ணி கான்டெம்பரரி டிசைன் வர மாதிரி CNC கட்டிங்கில் டஃப் அண்ட் கிளாஸ் அப்படி கொடுத்து சாண்டில் கலரில் வுடன்லேயே நம்மளுக்கு விண்டோஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா CNC லேசர் கட்டிங்கில் மெட்டல் டோர் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னே பெரிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 12.5க்கு 17 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெருசாக இருக்குது. 2 கார் நிறுத்துகிற மாதிரி இருக்குது. அதுபோக சைடு வாலில் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பிரிக்ஸ் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்ல பெருசாக அழகான ஒரு லென்த்தியான 3 BHK வீடுங்க. உடனில் உங்களுக்கு ஒரு பெரிய விண்டோங்க, அதுக்கு நல்ல பார்டர் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கில் எங்கே ஸ்பேஸ் விடணும், எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும், பாட்டு வரணும், அதுங்கிற மாதிரி எங்கே பில்டிங் வரணும், எங்கே இடம் விடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நம்மளுக்காக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வடக்கில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஜலமூலையில் போர்வெல்லும் வாட்டர் சம்ப் இருக்குது. அதுபோக கிளம்புற தலையில் நம்மளுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் அப்படிங்கிறது ஒரு தீமாக வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ், கார்டன் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல 2 வீலர் நிறுத்துறதுனாலும் ஏதாவது 40 ஃபங்க்ஷனுக்கு நம்ம சாப்பாடு போடுறதுனா கூட அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வாங்க, முன்னாடி 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க தேக்கில். அந்த தேக்கில் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தோடு இருக்குது. இந்த வீட்டில் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க. ஆலா இல்லை கல்யாண சத்திரமா? ஆமாங்க, 17க்கு 28 அப்படிங்கிற சைஸில் பார்ஸாக பண்ணியிருக்காங்க. லக்ஸூரியஸான ஸ்பேஸுங்க. அதில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து ரொம்ப எடுப்பாக இருக்குது. பேஸ் கேபினட், செல்ஃபு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டில் ஸ்பாட்லைட் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் நல்ல வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. அதுபோக உங்களுக்கு தென்மேற்கு மூலையில் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பேஸ் கேபினெட் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் வர மாதிரியே நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டினுடைய நான் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் கான்டெம்பரரி டிசைன் சொன்ன மாதிரி உங்களுக்கு லேசர் கட்டிங்கில் அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டெப்ஸு கீழே நம்ம ஸ்பேஸும் பெரிய 28க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லக்ஸூரியஸான ஹாலுங்க. ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகும்போது அதுலேயும் ஒரு வுட் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்க. கிச்சனில் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி யூ டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து அதுலேயும் 2 ஜன்னல் வச்சு ஸ்டோரேஜுக்கு அற்புதமாக ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. செல்ஃபுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வாட்டர் மார்க்கு தீம் வர மாதிரி நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் போட்டு நம்மளுக்கு ஒரு சிம்னி, RO வாட்டர் பியூரிஃபையர், அது போக சிங்க்கு வந்து நல்லா பாத்திரம் கழுவி வைக்கிற மாதிரியும், அப்புறம் ஒரு கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹாலையும் கிச்சன் டைனிங்கும் செப்பரேட் பண்ணுறது ஒரு அட்டகாசமாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நல்லா தெளிவாக 4 சென்ட்டில் 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு லக்ஸூரியஸாக அமைஞ்ச ஒரு 3 BHK வில்லாங்க. பார்க்கலாம். உள்ள தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு
10க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. கீழேயே நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் வுட்டில் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே லேஃப்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜன்னலும் வுட்லேயே பண்ணி அதுக்கு சாண்டில் கலர் அப்படிங்கிறத ஒரு பேஸ் கலராக கொடுத்துருக்கிறது இந்த லைட் டார்க் காம்பினேஷன்ஸ்க்கு அட்டகாசமாக இருக்குது. அட்டாச்சு டாய்லெட்னுடைய அளவு பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் 5க்கு 8ங்க. இந்த வீட்டினுடைய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா டாய்லெட்னுடைய ஸ்பேஸுங்க. அதனுடைய டிசைன் நல்லா கீழேருந்து பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் டைல்ஸ் லக்ஸுரியஸாக கொடுத்து உங்களுக்கு ஒரு மிரர், எக்ஸாஸ்ட் ஃபேன், வாஷ் பேஷின், வெஸ்டர்ன் பேட்டர்னில் உங்களுக்கு டாய்லெட், பிராண்டரில் நல்ல ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளாஸி ஃபினிஷிங்கில் அமைச்சிருக்காங்க. லக்ஸுரியஸான இந்த டாய்லெட்டில் எஸ்எஸில் டவர் பார், சோப் வைக்கிறதுக்கு செல்ஃப் அப்படிங்கிறத மாடர்னாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்ரில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட்ஸில் நம்ம ஸ்டெப்ஸ் கொடுத்து ஹெட்ரூமுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த லேசர் கட்டிங் கான்டெம்பரரி பேட்டர்னில் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஒளி ஓவியமாக இருக்குது. நேச்சுரல் லைட்டிங்ஸ் வரும்போது அது நம்மளுடைய மனதோடு இசைப்பாடுகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸில். மேலே போனால் கீழே இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஹாலுங்க. ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் மாடத்தில் விளக்கு, அரண்மனை மாடங்களில் விளக்கு எரியிற மாதிரி ஒரு இனிமையான செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு. இதை கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 8க்கு 28 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹாலில் ஒரு சின்ன மாடம் வைக்கிற மாதிரியும் 2 பெட்ரூமுக்கும் வெளியில் போகிறக்கும் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. மேலே தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. அதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17க்கு 16. அதில் வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ண மாதிரி உடனில் ட்ரெஸ்ஸிங் யூனிட், கபோர்டு ஒர்க் பண்ணி மேலே லெஃப்ட்லையும் கபோர்டு ஒர்க் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் நல்லா ரிச்சாக லக்ஸுரியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வரக்கு நல்ல பெரிய ஜன்னல் வச்சு, அதுபோக ஒன் சைடு வாலில் உங்களுக்கு ஷோகேஸ் செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைனோட நம்மளுக்கு உட்டன்லேயே அமைஞ்ச 2 பெரிய ஜன்னலுங்க. மேலே ஸ்பாட்லைட் மாட்டி கொடுத்து இந்த கிங் சைஸ் பெட்ரூமை அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நல்ல லக்ஸுரியஸான டாய்லெட்டுங்க. ஆமாங்க, பாருங்கள் ஒவ்வொரு டாய்லெட்டினுடைய அழகு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ட்ரை தனியாக, வெட்டு தனியாக, உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸில் தனி போர்ஷன்ஸ் பண்ணி கொடுத்து அதில் வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல லக்ஸுரியஸான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர், வாஷ் பேஷின், எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்து டவர் பார், சோப் வைக்கிறதுக்கு செல்ஃபு அப்படிங்கிறத உங்களுக்கு பெட் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. நல்ல அற்புதமாக பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு ஒரு ராயலாக பண்ணி கொடுத்துருக்குற இந்த டாய்லெட்டுங்க. நம்ம கனவுகளுக்கு தீனி போடுற மாதிரியே கட்டி கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடுங்க. வாங்க. 3rd BHK பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவும் 10க்கு 17 அப்படிங்கிற அளவில் வுட் ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளோட உங்களுக்கு அது போக ஒரு செல்ஃபுக்கு வுட் கவர் பண்ணி 2 ஜன்னல் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான ஒரு 3 BHKங்க. வீட்டில் எல்லாமே டாய்லெட் ரொம்ப பெருசாகவே இருக்கும். நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் டார்க் கலரில் உங்களுக்கு டைல்ஸ் ஒன் சைடுக்கும் பாக்கி லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. லக்ஸுரியஸ் டாய்லெட்டில் மிரர், எக்ஸாஸ்ட் ஃபேன், சோப் வைக்கிற செல்ஃப், டவல் பார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. வாங்க. இந்த லாபியிலேருந்து வெளியில் போகும்போது முதல்லையே சொன்ன மாதிரி நல்ல இடம்ங்க. வடக்கு பார்த்து நீங்கள் முன்னாடி சீட்டு கூட போட்டிங்கன்னா இந்த இடத்த ஒரு அற்புதமான டியூஷன் சென்டராக கூட யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கு கீழே ஃபுல்லும் வுட் பேஸ் வர மாதிரி டைல்ஸ் லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி லேசர் கட்டிங் டஃப் அண்ட் கிளாஸ் வர மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் கோயம்புத்தூர் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நச்சுன்னு 3 BHK வீடு 4 சென்ட்லைங்க. ஓப்பன் டெரஸில் நம்மளுக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது.
இதுவரைக்கும் ஐமை ஹோமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் நச்சுன்னு 4 சென்ட்டில் 3 BHK வீடு வாங்க வாங்க. கனவு மெய்ப்படும் ஐமை ஹோமின் நன்றி.